வணக்கம் நண்பர்களே, நான் பெங்களூரில் வேலை செய்கிறேன். காரின் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். பச்சை நிறம் எங்கும் படர்ந்திருந்தது. வயல்கள், தென்னந்தோப்புகள், சிறு குன்றுகள். என் நண்பன் கார்த்திக்கின் கிராமம் வந்து விட்டோம். கல்லூரி இறுதி ஆண்டு பரீட்சைகள் முடிந்ததும் 1 மாதம் ஓய்வெடுக்க இங்கே வர முடிவு செய்தேன். கார்த்திக் எப்போதும், வாடா எங்க கிராமத்துக்கு, தங்கச்சியும் இருக்கா, சும்மா இருப்போம் என்று அழைப்பு விடுத்து கொண்டிருந்தான். இப்போது நான் வந்து விட்டேன். கார் ஒரு சிறிய வீட்டின் முன் நின்றது. வீடு வெள்ளை சிமெண்ட், சிவப்பு ஓடு, முன் வாசலில் ஒரு பெரிய மாம்பழ மரம். அதன் கீழே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் கார்த்திக்கின் தங்கை, வைஷ்ணவி. அவளை நான் முன்பு சில முறை பார்த்திருக்கிறேன், ஆனால் இவ்வளவு நெருக்கமாக அல்ல. இப்போது அவள் ஒரு எளிய சல்வார் கமீஸ் அணிந்திருந்தாள். கமீஸ் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் அவளது ஒல்லியான அத்லெடி கூடல் தெரிந்தது. கால் சல்வார் இறுக்கமாக இருந்தது. அவளது கூந்தல் நீளமாக பின்னப்பட்டு ஒரு பக்கமாக விடப்பட்டிருந்தது. முகம் மிகவும் இளமையாக, கண்கள் பெரியவை. ஆர்வத்துடன் பார்த்து, அண்ணா என்று கத்தினாள் வைஷ்ணவி கார்த்திக்கை பார்த்து. பிறகு என்னை பார்த்து ஒரு குறுகிய புன்னகை. ஹரி அண்ணா, வாங்க. வைச்சு, எப்படி இருக்கே என்றேன் நான் பையை எடுத்துக்கொண்டு. நல்லா இருக்கேன் என்றாள் அவள், கண்களை தரையில் பதித்தவாறு. ஆனால் அவள் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. நான் உள்ளே நுழைந்தபோது அவள் என் பையை பிடிக்க முயன்றாள். நான் எடுத்துக்கறேன். வேண்டாம் வைஷ்ணவி, கனமா இருக்கு என்றேன். இல்ல இல்ல என்று பிடுங்கிக் கொண்டாள். அவளது விரல்கள் என் கையில் தட்டின. ஒரு மின்னல் வேகமான உணர்வு. அவள் பையை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். கார்த்திக் சிரித்தான். என் தங்கை ரொம்ப ஷை கரெக்டர், உன்கிட்ட கொஞ்சம் ஷை ஆகி இருப்பா. ஆனா ஒரு 2 நாள்ல சரி ஆயிடுவா என்றான். அறை எனக்கு தனியாக கொடுக்கப்பட்டது. சிறியதாக இருந்தாலும் சுத்தமாக இருந்தது. படுக்கை, ஒரு மேஜை, ஒரு விசிறி. வைஷ்ணவி என் பையை அறையில் வைத்துவிட்டு, ஏதாவது வேணுமா என்று கேட்டாள். இல்ல, நல்லா இருக்கு நன்றி என்றேன். அவள் ஒரு கணம் நின்று பார்த்தாள். பிறகு விரைவாக வெளியேறினாள். முதல் நாள் முழுவதும் அவள் என்னைச் சுற்றி ஒரு கண்ணாக இருப்பது போல் இருந்தது. காபி கொண்டு வருவாள், ஆனால் அதிக சர்க்கரை போட்டிருப்பாள். நீங்க இஷ்டப்படுவீங்கன்னு அண்ணா சொன்னாரு என்று சொல்லுவாள். சாப்பாட்டு நேரத்தில் என் பக்கத்தில் உட்கார முயற்சிப்பாள். அவளது அம்மா ஒரு அன்பான முதியவள். வைஷ்ணவி இவரை ரொம்ப கவனிக்கிறா போல இருக்கு என்று சிரித்துக் கொள்வாள். அன்று இரவு நான் வெளியே தாழ்வாரத்தில் உட்கார்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தேன். கார்த்திக் உள்ளே டிவி பார்த்து கொண்டிருந்தான். வைஷ்ணவி வந்தாள், என் அருகில் நின்றாள். என்ன பார்க்கிறீங்க என்றாள். ஒண்ணுமில்லை, ஜஸ்ட் ஃபோன். உங்க குரல் என்று திடீரென்று சொல்லி நிறுத்தினாள். என் குரலா? இல்ல, அது நீங்க எப்போவோ அண்ணாவோட பேசின குரல் கேட்டிருக்கேன் போன்ல. மிகவும் நன்றாக இருந்தது என்றால். அவள் முகம் சிவந்தது. சரி, நான் போகிறேன் என்று சொல்லி ஓட்டினாள். அது முதல் சமிக்ஞை. அவள் என் குரலை கேட்டு ஏதோ ஒரு உணர்வை வளர்த்து கொண்டிருக்கிறாள். மறுநாள் காலை கிராமத்து ஊர்வலம் ஒன்று இருந்தது. நானும் கார்த்திகும் போனோம். சில சிறுவர் சிறுமிகள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருத்தி, சுமார் 20 வயது, என்னை பார்த்து பெரிய புன்னகை செய்தாள். நான் அவளுக்கு பதிலாக சிரித்தேன். அவள் வந்து பேசினாள். நாமும் சிரித்து பேசினோம். திரும்பி வீட்டுக்கு வந்தபோது வைஷ்ணவி வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவளது முகம் கடுமையாக இருந்தது. எங்கே இவ்வளவு நேரம் என்று கேட்டாள். குரலில் கோபம் தொனித்தது. ஊர்வலம் பார்த்தோமே என்றேன் நான். அந்த ரேணுகாவோட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவளுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்டாள். கார்த்திக் சிரித்தான். ஏய், ரேணுகா என் சொந்தம், அவளோட பேசலாம்டா. அண்ணா, நீங்க வாயை மூடிக்கோ. நான் ஹரி அண்ணாவிடம் கேட்கிறேன் என்று சொல்லி என்னை நேராக பார்த்தாள். அவள் உங்களை தொடக்கூடாது என்றாள். நான் ஆச்சரியப்பட்டேன். வைஷ்ணவி, நான் அவளை தொடலையே. அவள் உங்களை தொடலாம். நீங்க சிரிச்சிங்க. நீங்க என் அண்ணாவின் நண்பர். நீங்க ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்லி அவள் உள்ளே போய்விட்டாள். கார்த்திக் தலையை சொரிந்து கொண்டான். சொல்றேன் பாரு, கொஞ்சம் பொசெசிவ்.
உன்னை என் சொத்து மாதிரி பார்க்கிறா. அன்று மதியம் சாப்பாட்டு மேஜையில் வைஷ்ணவி என்னுடன் பேசவில்லை. ஆனால் என் தட்டில் சாதத்தை அள்ளும்போது கூடுதலாக அள்ளினாள். என் பக்கத்தில் உட்கார்ந்து ரசத்தை நகர்த்தினாள். இதுல காய்கறி ரொம்ப நீங்க சாப்பிடணும் என்றாள் முகத்தை திருப்பிக் கொண்டு. நீ ஏன் இப்படி கவனிக்கிறே என்று கேட்டேன் நான் மெதுவாக. அவள் திடுக்கிட்டாள். நான் கவனிக்கல, நீங்க இங்க வீட்ல தங்கியிருக்கீங்க, நல்லா சாப்பிடணும். அன்று இரவு நான் குளிக்கச் சென்றேன். குளியலறை வெளியே கொல்லைப்புறம் நான் துண்டை கட்டிக் கொண்டு போனேன். குளித்து முடித்து துண்டை மாற்றிக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். வைஷ்ணவி ஒரு வாளியுடன் நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் என் மீது ஓடின. நான் விரைவாக துண்டைச் சுற்றிக் கொண்டேன். மன்னிக்கணும், நான் தண்ணி எடுக்க வந்தேன். நீங்க இங்கே இருக்கீங்கன்னு தெரியல என்று அவள் திக்கித் திணறினாள். ஆனால் அவள் கண்கள் விலகவில்லை. பரவாயில்லை என்றேன் நான் சிரித்துக் கொண்டே. நான் முடிச்சிட்டேன். அவள் தண்ணீர் எடுத்துக் கொண்டு போனாள். ஆனால் போகும்போது மீண்டும் ஒரு முறை பார்த்தாள். அந்த பார்வையில் ஆசை இருந்தது. ஒரு வாரம் கடந்தது. வைஷ்ணவியின் போசசிவ் நடவடிக்கைகள் அதிகரித்தன. நான் என் போனில் யாருடனாவது பேசினால் அவள் கேட்பாள், யாரு? நான் கார்த்திக்குடன் வெளியே போனால் எப்போ வருவீங்க என்று கேட்பாள். ஆனால் அதே நேரம் அவளது அக்கறை அதிகமாக இருந்தது. என் துணிகளை தானே கழுவி உலர்த்துவாள். என் அறையை தினமும் சுத்தம் செய்வாள். என் படுக்கையில் ஒரு பூவை வைப்பாள். ஒரு நாள் மாலை கார்த்திக் அயலூருக்கு போயிருந்தான். வீட்டில் அவள் அம்மாவும் கூட வீட்டை விட்டு வெளியே போயிருந்தார்கள். நான் மாம்பழ மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். வைஷ்ணவி வந்தாள். அவள் ஒரு வெள்ளை சல்வார் கமீஸ் அணிந்திருந்தாள். இன்று அது கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அவள் என் எதிரே உட்கார்ந்தாள். என்ன படிக்கிறீங்க என்றாள். ஒரு நாவல். நீங்க ரொம்ப புத்திசாலி. நான் சிரித்தேன். இல்ல வைஷ்ணவி, நான் சாதாரணமானவன். இல்ல என்றாள் அவள் உறுதியாக. நீங்க சாதாரணமானவர் இல்லை. நான் உங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணா உங்களை பற்றி பேசும்போது உங்கள் குரல் அது என் மனசிலேயே ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். நான் புத்தகத்தை மூடினேன். என் குரலா? அது ஒரு சாதாரண குரல்தான். இல்லை என்று சொல்லி அவள் எழுந்து நின்றாள். அவள் முகம் சிவந்து கண்களில் நீர் மின்னியது. அது சாதாரணமான குரல் இல்லை. அது என்னை பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆக்கிட்டு. நான் 18 வயசுல இருந்து உங்க குரலை கேட்டிருக்கேன். அண்ணா கல்லூரிக்கு வந்து உங்களோடு ரூம்மேட் ஆகி இருந்தப்ப நீங்க பேசினதை கேட்டிருக்கேன். பிறகு நீங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்களை பார்த்திருக்கேன். நீங்க உயரமா அத்லெடிகா அழகா இருப்பீங்கன்னு நினைக்கல. ஆனா நீங்க அதுக்கும் மேலே. அவள் தன் மனதை திறந்து கொண்டிருந்தாள். இது தான் சமயம். நான் மெதுவாக எழுந்து நின்றேன். வைஷ்ணவி, நீ சொல்வது உண்மையா? 18 வயசு முதல்? ஆமா என்றாள் அவள் கண்களை துடைத்துக் கொண்டே. எனக்கு தெரியும், இது முட்டாள்தனமானது. நீங்க என்னை ஒரு சிறு பிள்ளையா நினைப்பீங்க. ஆனா நான் இப்போ 2ஆம் ஆண்டு கல்லூரி. நான் பெரியவள். என் உணர்வுகள் பெரியவை. நான் அவளுக்கு அருகில் சென்றேன். நான் உன்னை சிறு பிள்ளையா நினைக்கல. நீ ஒரு அழகான பெண். அவள் தலையை உயர்த்தி என்னை பார்த்தாள். அவள் உதடுகள் துடித்தன. என் கையை எடுத்து அவளது கன்னத்தை தொட்டேன். ஹரி அண்ணா என்றள். இனிமேல் அண்ணா என்று சொல்லாதே. ஹரி என்று சொல். ஹரி